சிம்சின்னு ஒரு பாம்போட பேரு. அதாவது நம்மளோட ஹீரோ, நான் கதை சொல்ல போறாத ஹீரோ, அந்த கதை தான் பார்க்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணாமா? ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சு. அந்த காடுல சிம்சின்னு ஒரு பாம்பு இருந்துச்சாம். அந்த பாம்புனா ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்கும், கணக்கும் சூப்பரா போடுமாம். நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து நான் இப்படி போனா நான் வேட்டையாட முடியுமா, இப்படி போனா வேட்டையாட முடியுமா, நிறைய அனிமல்ஸ்லாம் அந்த சிம்சி கிட்டனா வந்து கேட்குமா. கேட்கும்போது ஒரு நாள் வந்து வானத்துல ஒரு காக்கா பறந்துட்டு இருந்துச்சு. பறக்கும்போது அந்த காக்கா கேட்டுச்சு, சிம்சி சிம்சி, வந்து யாரோ வந்து வேலியில வந்து புடிச்சிட்டாங்க, நான் இப்படி தூக்கணும் நான் பறக்க முடியுமா, இப்படி தூக்கணும் பறக்க முடியுமான்னு கேட்டுச்சு. அந்த சிம்சி சொல்லிச்சு, உன்னால இப்படி தூக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பார்த்து பறந்தா நீ ஈஸியா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி போய் இந்த பக்கத்துக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா பறந்ததான் அதுவும் தப்பிச்சிருச்சான். தப்பிச்சிருக்கும் போது என்னாச்சுன்னா வந்து ஒரு மாடு கேட்டுச்சா, நான் வந்து ஒரு ஊருக்கு போறேன், நான் வந்து இவ்வளவு சாப்பாடு எடுத்து பார்த்துமா, இவ்வளவு சாப்பாடு கொண்டு போனா பார்த்துமான்னு சொல்லிச்சு. அந்த சென்சி சொல்லிச்சு, அப்படியே கணக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்து இவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிச்சா. அந்த மானும் சரி நான் இவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போய் ஊரு 2 நாள் போதா. 2 நாளைக்கு பார்த்தா கரெக்டா அளவா பத்திச்சா. அதை பார்த்த மனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. ஒரு நாள் வந்து புயல் சுழல்னா அடிச்சுச்சான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே காத்தா வந்துச்சு, மழைனா பேஞ்சிச்சான். பேயும் போது அதோட குட்டி வந்து இங்க இருக்கு, பசியில கத்திட்டு இருக்கு. அடுத்து அவங்க அம்மா அப்பா வந்து சாப்பாடு எடுக்க போகும்போது வரும்போது பார்த்தா அப்படியே மழைமழையா பெய்யுது. மழைமழையா பெய்யும்போது ஒரு பாதை ஃபுல்லா அப்படியே சுழல், ஒரு பாதை ஃபுல்லா சுழலா இருக்கு. அதுக்கப்புறம் சென்சி கிட்ட எல்லாம் 2 நிமிஷம் கேட்டுச்சு, இப்படி மழை பெய்யுது, நான் வந்து என்னோட குட்டிங்களா கத்திக்கிட்டு இருக்கு, நான் எப்படி என்னோட குட்டிகளா சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து இந்த சென்சி கிட்ட கேட்டுச்சு. சென்சி சொல்லிச்சா, கணக்கு போட்டு பார்ப்பேன். கணக்கு போட்டு பார்த்தா தப்பா இருந்துச்சா. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா தப்பா இருந்துச்சா. சரி நான் நீங்க உன்னோட சாப்பாடெல்லாம் கொடுங்க, நான் முதுகுல எடுத்துட்டு அந்த சுழல்ல போயிட்டு குட்டிக்கால் சாப்பாடு தரேன்னு சொல்லிச்சது. அனிமல் சொல்லிச்சா, மேனா நாங்க இலக்கு ட்ரை பண்ணல, நீங்களும் நல்லபடியா இருக்குன்னு என்னோட ஆசைன்னு சொல்லிச்சா. அந்த சென்சி சொல்லிச்சா, இல்ல எனக்கு எதுவுமே ஆகாது, நீங்க பயப்படாம என்கிட்ட சாப்பாடு தாங்க, நான் முதுகுல வச்சுட்டு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அனிமல்ஸ் சரின்னு சொல்லிட்டு முதுகுல சாப்பாடு வச்சுட்டு அப்படியே போகும்போது சுழல் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே போகும்போது அப்படியே சுத்திட்டு இருக்கும்போது ஒப்படம் முதல்ல வந்துச்சா. அந்த முதல்ல வந்து எடுத்து அப்படியே தூக்கி போட்டுருச்சான். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த பாம்பு வந்து குட்டிகள் இருக்கிற இடத்துல போயிருச்சான். போகும்போது பார்த்தா அந்த சிம்சி வந்து தூங்கி மயக்கப்பட்டுருச்சான். அதுல இருக்க முதுகுல சாப்பாடெல்லாம் அந்த குட்டிக்கு இருந்துச்சா, குட்டியில சாப்பிட்டுருச்சா. சிம்சி மயக்கப்பட்டுருச்சா. அப்ப எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அதுக்கு கணக்கும் தெரியல, எதுவுமே தெரியல. அப்ப வந்து அந்த இடத்துல போய் உட்காரும் போது அனிமல்ஸ்லாம் வந்து ஏன்னா மஞ்சளூருக்கு போகணும், நான் வந்து இப்படி போனா போக முடியுமா, இப்படி போனா போக முடியுமா கேட்டுச்சா. அந்த சிம்சி போட்டு ஐயோ மஞ்சளூர் நான் இப்படி போகணும் அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கப்புறம் வந்து அந்த அனிமல் சொல்லிச்சு, அந்த சிம்சி சொல்லிச்சான், எனக்கு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிச்சா. அதுக்கப்புறம் தெரியலையா அப்படியே அனிமல் அப்படியே ஷாக் ஆனதுக்கப்புறம் அப்படியே சோகமா இருந்துச்சா. சோகமா இருக்கும் போது ஒரு பாலகார் படிக்கிற ஒரு எறும்பு இருந்துச்சா. அந்த எறும்பு கேட்டுச்சா, 1+1 எவ்வளோன்னு கேட்டுச்சா. அந்த சிம்சி சொல்லிச்சு 1+1 அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கப்புறம் சிம்சி அது 2 சொல்லிச்சா. 2 இப்பதான் நான் இருக்குன்னு சொல்லிச்சா. அதுக்கப்புறம் அந்த பறவை பறக்கும் போது சிம்சி கிட்ட கேட்டா, சிம்சி எதுக்கு நீ இவ்வளவு சோகமா இருக்குன்னு கேட்டுச்சா. அதான் நான் வந்து ஒரு நாள் வந்து மழை புயல் எல்லாம் பெய்ஞ்சிச்சு. அப்ப வந்து அவங்களோட அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த அனிமல்ஸோட குட்டியெல்லாம் அந்த இடத்துல பசிக்கு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த அனிமல்ஸோட அப்பா அம்மாலாம் போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா எடுக்கும் போது பார்த்தா சுழல் வந்துருக்கு. அதுக்கப்புறம் கணக்கு அவங்க எல்லாம் எப்படி கேட்டாங்க, நான் எப்படி போறது, குட்டியெல்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கணக்கு போட்டு பார்க்கலாம்னு வச்சேன்னா, கணக்கு போட்டு பார்த்தா எதுவுமே தப்பா வருது, எல்லாமே இப்படின்னா வருது. நான் என்ன பண்ணேன், நான் வந்து முதுகுல சாப்பாடு கட்டிட்டு போய் சுழல் இருந்தேன்.
அப்படியே வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருந்த சுழல் வருது இருந்துச்சா அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன். சுத்திட்டு இருக்கும்போது முதல்ல கவ்வி போய் அந்த இடத்துல போய் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி எல்லாம் சாப்பாடு சாப்பிடுச்சு. நான் அப்படியே மயக்க போட்டேன். அதுல இருந்து ஒரு கணக்கு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சா. ஓ உனக்கு தெரியலையா, நீ வந்து என்ன பண்றேன்னா ஒரு குளம் இருக்கு, அங்க போயிட்டு நீ வந்து தலையை நினைச்சு வாழை நினைச்சு அப்படியே 10 அடி எடுத்து 40 அடி எடுத்து அப்படியே வா, அப்படியே வந்து அப்படியே ஸ்விம்மிங் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணு. 4 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணனா உனக்கு பழகிடும் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை நினைச்சு வாழை நினைச்சு அப்படியே மெதுவா 4 அடி எடுத்து 10 அடி எடுத்து அப்படியே வந்துச்சு. அதே மாதிரி 4 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு ஸ்விம்மிங்ல சூப்பரா வந்துச்சான். சூப்பரா வரும்போது அதுக்கப்புறம் அந்த திருப்பி பார்வை சொல்லிச்சு, என்னன்னா நீ வந்து இப்ப சுழல் வருது, சுழல் வரும்போது நீ முன்னாடி எப்படி பண்ணியோ அதே மாதிரி இதுலயும் பண்ணு. இதுல பண்ணா திருப்பி அதுல பண்ணா வந்து உனக்கு திருப்பி பழையதுன்னா வந்து நாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லி சுழல் எப்படி பயன்படுமா வந்துச்சா. வரும்போது சரி உங்களோட சாப்பாடு தாங்க அப்படியே குட்டிக்கு தரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு முதல்ல எடுத்துட்டு அப்படியே சுழல் எடுத்துச்சான். அப்படியே சுழல் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் 4 அடி எடுத்து 10 அடி எடுத்து அப்படியே மேல வந்துட்டு குட்டிங்களுக்கா கொடுத்துச்சு. அதே மாதிரி பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே காத்துல வந்து ஒரு மரம் வந்து அசைகிற மாதிரி உழுகுற மாதிரி இருக்கு. அந்த அனிமல்ஸ் எல்லாம் சொல்லிச்சு, ஏய் இது உழுகுற மாதிரி இருக்கு, இது வந்து இது உழுந்துருச்சுன்னா இந்த காடுக்கும் அந்த காடு சேர்ந்துடும், நம்ம ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அன்சி வந்து சரி இந்த மரத்து மேல எல்லாரும் ஏறுங்க, எல்லாரும் குதிச்சா அதே சாஞ்சு அதுக்கப்புறம் எல்லாரும் ஈஸியா போயிடலாம். இந்த இடத்துல குதிங்க, இந்த இடத்துல குதிச்சானா கரெக்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அதை பேச்சு கேட்டுட்டு அப்படியே எல்லாரும் ஜம்ப் பண்ண அந்த மரமும் அப்படியே பாதியா உடைஞ்சிச்சான். உடையும் போது இந்த காடுக்கும் அந்த காடு சேர்ந்துச்சான். சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லா அனிமல்ஸும் அப்படியே நடந்து போய் குட்டியை பார்த்துச்சான். அதுக்கப்புறம் வந்து அந்த செம்சி வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து நாங்க வந்து திருப்பி வந்து அந்த ஒரு மான் வந்து யோசிச்சுச்சா, என்னடா இது நம்மளால சாப்பாடு வேற கண்டுபிடிக்க முடியலையே, நம்ம எப்படி போறது, இப்படி போனா லேட் ஆகணும், நம்ம எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டா. அதுக்கப்புறம் வந்து சிம்சி வந்து மானே இங்க வா, நான் சொல்றேன், நீ நேரா போயிட்டு வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்குன்னா நீ கேட்ட மாதிரி சாப்பாடு எல்லாம் இருந்திருக்கும். வேட்டையாடிட்டு குட்டி கடை எடுத்துட்டு அதெல்லாம் சமைச்சா. அதே மாதிரி போய் பார்த்தா கரெக்டா இருந்துச்சா. அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸும் ஜாலியா இருந்துச்சா. திருப்பி வந்து சிம்சிக்கு பழையமா நான் வந்துச்சா. நான் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியா இருந்தாங்களா.